பார்த்து வருகிறோம். நெல்லை இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். அவர்களின் தூண்டுதலின் பேரிலேயே இளைஞர் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் திருநெல்வேலியில் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே அவர் காதலித்ததாக கூறப்படக்கூடிய அந்த பெண்ணினுடைய சகோதரர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய சரவணகுமார், உதவி ஆய்வாளர்கள் சரவணகுமார் மற்றும் கிருஷ்ணகுமாரி உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்குப்பதிவு 6 பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. வன்கொடுமை உள்ளிட்ட 6 பிரிவுகள், கொலை, வன்கொடுமை, ஆயுதங்களை கொண்டு தாக்குதல், தகாத வார்த்தைகளால் திட்டுதல் என 6 பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்களை பிடித்து தற்போது காவல்துறை அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அழைத்து வராமல் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களிடம் ரகசிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது வரை அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட அவர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு முழுமையான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. எதன் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்தது, தங்களுடைய மகனை அவர்கள் தூண்டிவிட்டு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்த உயிரிழந்த கவினுடைய கொலை செய்யப்பட்ட கவினுடைய தாய் தமிழ்ச்செல்வி அளித்த புகாரில் இந்த அவர்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்களுடைய தூண்டுதலின் பேரிலேயே இந்த கொலை சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் பணியாற்றக்கூடிய பட்டாலியன் அந்த பகுதியிலிருந்து அவர்கள் பணியிடை நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனிடையே அவர்கள் உடல் வைக்கப்பட்ட அந்த கவினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பகுதிக்கு அவர்களுடைய கவினுடைய உறவினர்கள் யாரும் வரவில்லை. அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த கிராமமான ஆறுமுகமங்கலத்தில் சாலை மறியல் போராட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர்களிடம் சிறுவைகுண்டத்தினுடைய டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய நரேஷ் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அந்த போராட்டத்தை கைவிட செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவர்கள் உடலை வாங்கப் போவதில்லை, அதாவது அந்த வழக்கில் நியாயமான நடவடிக்கைகள் எடுக்கும் வரை தங்கள் மகனுடைய உடலை வாங்கப் போவதில்லை அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய கிராமத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது திருநெல்வேலியில் உதவி ஆய்வாளர்கள் இருவரிடம் ரகசிய இடத்துல விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.